ஆட்கள் தேவைப்பட்டு உங்களை மாதிரி ஆட்களை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த ரைட்? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. சுனாமி அந்த மாதிரிலாம் ஒரு பாதிப்பு வந்தது. அந்த மாதிரி நம்ம சிட்டி அவங்க கேட்கணுன்ற அவசியம் இல்லை, நாங்களே பண்ணிருக்கோம். இதுலயும் நான் வந்து அந்த ஏரியாவில் இருந்திருக்கேன், நானும் செஞ்சேன். அது மாதிரி பண்ணலாம். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்ற பொறுத்தளவு காலேஜ்ல வந்து அவன் படிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கான். இங்க வந்து ஜாலியா மட்டும் இல்லாம கஷ்டமும் படுறான். அதான் என்சிசி சொல்லி கொடுக்குது. கேம்ப் வந்து என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாம கஷ்டப்படவும் முடியும். அதனால ஒருத்தன் கஷ்டப்பட்டனா அவன் கூட இருக்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இவங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வேற வேற டிபார்ட்மெண்டா இருக்கலாம், பட் ஆனா என்சிசின்னு வந்துட்டா ஒரே கஷ்டமும் பண்றாங்க, என்ஜாயும் பண்றாங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றது என்ஜாய்மெண்ட்ன்றது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கஷ்டம்ன்றது எங்களை மாதிரி பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற நிறைய பசங்க தொப்பையும் தொந்தியமா இருப்பான். பட் என்சிசில இருக்கிற பசங்க மட்டும் தான் நல்லா ஃபிட்டா இருக்கீங்க. இருந்தாலும் அது குறைச்சு அதனாலே நிறைய பேர் வந்துருவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா இறக்கிடுவாங்க. அப்படியா? உங்களோட டெய்லி வார்மப்பிங் ஃபுட்ல எல்லாம் சாப்பாடுல ஏதாவது லிமிட்லாம் இருக்கா? அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு பரேட் நடந்ததுன்னா காலையில டிஃபன் கொடுத்துருவாங்க. டிஃபன் கொடுத்துருவாங்க. 1 o'clock மேல ஆயிடுச்சுன்னா லஞ்சும் லிமிட்லாம் அப்படி எதுவுமே கிடையாது, என்ன சாப்பிடும். கேம்ப் போனா கல்ச்சுரல் பிராக்டிஸும் ஈவினிங் அப்புறமும் இருக்கு. அதனால கேம்ப் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ள நல்லா சிங்கர்ஸ், டான்சர்ஸ் நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். ஒன்ஸ் ஃபிலிம் போவோம். அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். என்சிசினா we are little soldiers but we have enjoyment. you are a real soldier, not little, real soldier. நாட்டுக்கா எப்போ இருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். you are already prepared, ரெடியா இருக்கீங்கல்ல? நீங்க ரெடியா இருக்கீங்க. இப்போ நாளைக்கே கூப்பிட்டா கூட நாங்க கூப்பிட்டா வர மாட்டீங்க. வெரி குட். ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாருமே சுதந்திரன்ற, அதாவது குடியரசு தினம் சுதந்திரம்னா எல்லாரும் வந்து லீவ் கிடைச்சதுப்பா, வீட்டுல உட்காந்தோம், இந்திய தொலைக்காட்சிகள் முதன்முறையாகன்ற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரே மெசேஜ் என்ன சொல்றேன்னா, சுதந்திர தினம் குடியரசு தினம் வருஷத்துல 1-2 தான் வருது. அது வந்து 26th அது வந்து எப்படி சொல்றது, எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி உழைச்ச, அதாவது ஒரு அடையாளமான ஒரு நாள் அது. அதனால வந்து இந்த இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக படம்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ஒரு பக்கத்துல ஓல்டேஜ் ஹோமோ இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் நம்மளால முடிஞ்சது பிளட் டொனேஷனோ ஏதாவது பண்ணலாம் அன்னைக்கு. அதாவது குடியரசு தினம் அன்னைக்கோ இல்ல சுதந்திர தினம் அன்னைக்கோ பற்றுடையவங்க பண்ணுவாங்க. இது நாங்க என்சிசி கேடட்ஸ் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, உண்மையான குடிமகன், இந்திய குடிமகன் கண்டிப்பா பண்ணுவாங்க. இதுதான் என்னோட சின்ன ரிக்வஸ்ட், எங்களோட சின்ன ரிக்வஸ்ட். வெரி குட். இந்த சின்ன வயசுல ஸ்ரீராம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் சொன்னாரு. கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்கவங்க பாக்குற வியூவர்ஸ் எல்லாருமே இதை இந்த வருஷத்துல இருந்து ஃபாலோ பண்ணுவீங்க நானும் நம்புறேன். என் சார்பிலையும் அவங்க சார்பிலையும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பெரிய சல்யூட் டு மெகா டிவி. ஒரு குட்டி ஆர்மி இங்க இருக்குது. என்னென்ன பண்றாங்க? கன் ரைஃப் பண்றாங்க, ஷூட் பண்றேன்.